வெல்கம் பேக் டு மின்மினிஸ் வேர்ல்ட். தேங்காய் அரிசி பாயாசம் ஆடி 1 இன்னைக்கு. அதனால் அம்மனுக்கு படைக்கிறதுக்காக தேங்காய் அரிசி பாயாசம். துருவின தேங்காய் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்தோம்னா ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சு அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எவ்வளோ நைஸாக முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நைஸாக வந்திருக்கு. ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு தேங்காய்ன்றதுனால ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சிருக்கிற அந்த தேங்காய் அரிசி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இது ஒரு கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கலந்து கொடுக்கணும். ஏன்னா அரிசி இருக்கிறதுனால அடி பிடிச்சிக்கும். இதுக்கு தேவையான வெல்லம் பார்த்தோம்னா 1 கப்பு தேங்காய்ன்றதுனால 1½ கப்பு வெல்லம் சும்மா கரைச்சி மட்டும் எடுத்துக்கணும். பாகு பதெல்லாம் எதுவும் வர தேவையில்லை. ஒரு 10 நிமிஷம் அது வெந்த உடனேயும் அதில் வெள்ளைப்பாகு சேர்த்து இன்னும் ஒரு 7-8 நிமிஷம் அந்த வெல்லத்தோட பச்சை வாசனை போகணும். நல்லா கொதித்து முடித்த உடனேயும் இதுக்கு முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், தேங்காய் அரிசி பாயாசம் சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட.